உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வாழ்றதை விட முதல்ல அவ உசுரோட வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம். உன் மகனுக்கு என் தங்கச்சியோட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருந்தா இந்த வீட்டுல வந்து வாழட்டான். வாழணும்னா எங்க வாழ்ந்தா என்ன, எதுக்கு அந்த நரகத்துல தான் வந்து வாழணும்னு ஆசைப்படுத? ஐயோ அண்ணன், எப்படி எல்லாம் பேசுதான்னு பாத்தியா? ஒரே ஒரு முடிவுதான், அத நான் சொல்லிட்டேன். என் தங்கச்சி எங்கிட்டும் வரமாட்டா, அவ இங்க தான் இருப்பா. உன் மவனுக்கு வேணா இங்க வந்து வாழ சொல்லு. ஏலே, நீங்களா என்ன வேடிக்கை பாக்குறீங்க? அவளை உள்ள கூட்டு போங்க. சரிண்ணா. வாடி பாட்டி. இலே, மத்தவங்க வயித்தறிச்சல் எல்லாம் விடல, பெத்தவ மாதிரி கூடவே இருக்கேன். ஏன் வயித்தறிச்சல கிளப்பி விட்டுட்டல? இவள மட்டும் இல்ல, எந்த தங்கச்சியும் நீ வாழ விட்டுறாத. உன் கூடவே வச்சுக்கோ, சரியா? கிளை சிவபாலா, வாழ வாழ போவோம். பாத்தியா அவன் தங்கச்சி என்ன பேச போகுதுன்ட்டு? சும்மா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு. இங்க பாரு, நீ செஞ்சது பெரிய தப்பு. பாண்டி உன்னோட புருஷன், நீ வாழ வேண்டியது உன்னோட வாழ்க்கைய. ரெண்டு பேரும் இப்பதான் ஒருத்தர் புரிஞ்சு நெருங்கி வந்திருக்கீங்க. அப்ப அவன் கூப்பிட்டதும் நீ போயிருக்கணும்டி. அப்படி உங்க அண்ணன் கூட நான் போயிருந்தா ஏன் அண்ணனுக்கு என்னடி மரியாதை? ஏண்டி, சண்முகத்தை இன்சல்ட் பண்ணிட்டா நான் உன்னை போக சொன்னேன்? நான் அப்படி பேசுவேனா? சொல்லுடி, நான் அப்படி பேசுவேனா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உனக்கு பிடிச்சிருக்குல்ல, உங்க அண்ணன் கிட்ட அதை சொல்லிருக்க வேண்டியதுதானே? அண்ணன், எனக்கு பாண்டி மாமாவை பிடிச்சிருக்கு, அவர் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. நீ சொன்னா நான் போறேன், நீ வேண்டான்னு சொன்னா நான் இங்கேயே இருக்கேன்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை நீ சொல்லிருந்தனா அவன் வேணான்னு சொல்லிருப்பானா? சொல்றி. அது எப்படி நானா சொல்ல முடியும்? எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு அண்ணனுக்கு தெரியாதா? அதே நேரம் எது நல்லது எது கெட்டதுன்னு அதுக்கு தெரியாதா? இந்த ஆரட்டி போகணும் போக வேணாம்னு அண்ணன் தான் சொல்லணும். உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல, அப்ப நீ அவர் கூட போய் வாழுன்னு அண்ணன் தானே சொல்லணும். ஐயோ ஆண்டவா, இந்த லூசு குடும்பத்துக்கிட்ட என்ன மாட்டி விட்டு எதுக்கு இப்படி வேடிக்கை பாக்குற? ஏ முட்டாள், சத்தியமா சொல்றேன்டி, உங்க அண்ணனுக்கும் அறிவில்ல, உனக்கும் சுத்தமா அறிவில்ல. இந்த அரட்டி என்னை என்ன வேணாலும் சொல்லு, ஆனா எங்க அண்ணனை பத்தி ஏதாச்சும் சொன்ன அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்க. இன்னும் நல்லா இருக்காது, வாய மூடு. நான் அவனை திட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? நான் அப்படிதான் திட்டுவேன், ஏன்னா அவன் என்னோட புருஷன். புருஷன்னா வாய்க்கு வந்தபடி எங்க அண்ணனை ஏன் முன்னாடியே ஏசுவியா நீ? ஏய், அவன் முன்னாடியே நான் திட்டுவேண்டி. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஓ முன்னாடி நான் பேசக்கூடாதா? என் புருஷனை நான் திட்டுவேன், அம்புட்டிய தூக்கி போட்டு கூட மிதிப்பேன். அத பத்தி எவளும் கேள்வி கேட்கவே முடியாது. ஓஹோ, அம்புட்டு தூரம் இதுவாய் போச்சா? இருட்டி இரு, இதுக்கு பதில் நான் என்னமாச்சும் பண்ணல, என் பேரை நான் மாத்திக்கிடுதேன். ஐய, என்ன என்கிட்டயே சவாலா? ஹலோ, இங்க பாரு, நீ இப்படி சொன்னதுக்காகவே இன்னைக்கு நான் அவனை என்ன பண்றேன்னு பாருடி. ஐயோ, என்னடி பண்ண போகுதா? வெயிட் அண்ட் see மேடம். இன்னைக்கு செத்தாண்டி உங்க அண்ணன். பரணி, ஏம்ல கண்ணுக்குள்ள என்ன கண்ணு வச்சிருக்கியா? அப்படியே தோட்டா நேரா வந்து நெஞ்சுக்குள்ள பாயுதல. பாருடா, உனக்கு ரொமான்டிக்காலாம் பேச தெரியுமா? ஏம்ல, நானாவா எங்க பேசுத? நீதாம்ல என்னை எப்படி பேச வைக்குத?
என்ன கை நடுங்குது? அது ஃபர்ஸ்ட் டைம்ல ம், இதுக்கு முன்னாடி பழக்கம்லல ஓஹோ. அதே ஒரு நடுக்கம். ஏண்டா அன்னைக்கு ரத்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நன்றி சொல்றேன்னு படக்குன்னு கட்டி பிடிச்ச? அது நன்றிக்காக கட்டி பிடிச்சது. ஓ, அப்ப இது காதல்லா ஃபர்ஸ்ட் டைம்ல. டேய் சும்மா நடிக்காத. என்ன சாமி சத்தியமா சொல்லுதம்ல. உன் சத்தியத்தெல்லாம் அந்த முருகன் கிட்ட மட்டும் வச்சுக்கோ. முதல்ல உன் கைய ஃபர்ஸ்ட் எடு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இனிய பேச விடாம டைவர்ஷன் பண்ணி விட்டு நீ பேசணுங்க. நீ எது பேசினாலும் அப்புறமா பேசிக்கலாம். இப்ப என்ன கொஞ்சம் கட்டியா? இரு இரு. இப்ப என்ன ரொமான்ஸ் உனக்கு? இல்லை, நான் எங்க ரொமான்ஸ் பண்ண? டேய் இப்போ நீ இப்படி வந்தியே, அதுக்கு பேர் என்ன? அது எப்படி? உன் தங்கச்சி விஷயத்துல நான் சொல்ற எதையும் நீ கேட்க மாட்ட. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் நான் பக்கத்துல வந்தாலே, என் பார்வை பட்டாலே நீ பத்திக்கிற. ஆ? ஏய், இதெல்லாம் நல்லாவே இல்ல. எது நல்லா இல்ல? சும்மா இருந்தவனை பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி உசுப்பேத்தி விட்டு இப்ப சும்மா உக்காந்து பேசிட்டு இருக்கிய. இதுதான் நல்லா இல்ல. எனக்கு நல்லா இருக்கு. உன் தங்கச்சி விஷயத்துல நீ எடுக்கிற எந்த முடிவும் எனக்கு பிடிக்கல. நீ என்ன காரணம் சொன்னாலும் என் மனசு உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. என்னைக்கு நான் ஒத்துக்கிற மாதிரி நீ ஒரு முடிவு எடுக்கிறியோ, அதுக்கப்புறம் தான் எல்லாம். எப்படி? எல்லாம் புரிஞ்சுதா? இல்லை, நல்லா இல்ல. உண்மையாவே இது நல்லா இல்ல. சத்தியமா இது நல்லா இல்ல. நல்லாவே இல்ல. நல்லா இல்ல, நல்லா இல்ல, நல்லா இல்ல, நல்லா இல்ல, நல்லா இல்ல. ஏய், ஏய், ஏய். ஒரு நிமிஷம் இரு. நீ இதையே 10 தடவை சொன்னாலும் ஏன் சைடுல இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ பெட்லயே படு. குட் நைட். ஏம்ல, என்னடா? இல்லை, சும்மா இருந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு ட்ருன்னு பண்ணி விட்டு நீ மாட்டி இறங்கி போன என்னல அர்த்தம்? நீ மாறினாதான் எல்லாமே மாறும்னு அர்த்தம். இப்ப வண்டி ஆஃப் பண்ணிட்டு சாவி எடுத்து மாட்டிட்டு தூங்கு. வண்டியை ஆஃப் பண்ணிட்டா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.